அல்கமிஸ்ட் அப்படின்னா கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈயத்தை தங்கமாக மாற்றுகிறவர். என்ன போட்டிருக்கு? ஈயத்தை தங்கமாக மாற்றுகிறவர். எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றிடுவார். அவருக்கு பேர் தான் என்னது? அவருக்கு பேர் தான் என்னது? அல்கமிஸ்ட். வாய்த்தன சொல்லுங்க, அல்கமிஸ்ட். கூகுளில் போய் நீங்கள் பார்க்கலாம். தமிழில் அதுக்கு பேர் ரசவாதி. என்னவாதி? ரசவாதி. இப்போ நீங்கள் யாருங்கிறத நீங்கள் நான் சொல்ல போகிறேன். கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 84:6. மைக் இருக்கா? பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அடுத்த வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். இவங்க கண்ணீரின் பள்ளத்தாக்க ஸ்விம்மிங் பூலா மாத்திடுவாங்க. இவங்க தான் ரசவாதி. உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற கண்ணீரை, போராட்டங்களை, புலம்பலை, இது எல்லாத்தையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கிறத மேட்டர். பிரச்சனை வருது மேட்டர் கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு 100க்கு 90% பிரச்சனைகள் நாம பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் நடக்குது. 10% தான் பிரச்சனை நடக்குது. ஆனால் மிச்ச 90% நாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. ஆகையால இந்த ரசவாதிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் கையில் நீங்க ஈயத்தை கொடுத்தா அதை என்னவா மாத்திடுவாரு? தங்கமா மாத்திடுவார். தங்கம் விற்கிற விலையில நீங்க சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர். ஆமா, ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட இதனுடைய சூத்திரங்களை எல்லாம் அறிந்து இப்படி செய்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க எந்த உலோகத்தையும் அவங்க கையில் கொடுத்தா தங்கமாக்கிடுவாங்களாம். ரசவாதி, அல்கமிஸ்ட். ஆனால் இது ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இது என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ரசவாதி தான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிசாசு தீமையை கொடுத்தா தீமையை கர்த்தர் என்னவா மாத்திடுவாரு? நன்மையா மாத்திடுவாரு. பிசாசு உங்களுக்கு அழுகையை கொடுத்தா அது நீங்க என்ன மாத்திடுவீங்க? நீரூற்றாய் அழுகையை, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். தேவனோடு பிரச்சனையை நீங்கள் கையாளும் பொழுது அந்த பிரச்சனையான தீமை நன்மையாக மாறும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, பலருக்கு உங்களை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. எப்படி புரிய வைக்கிறது? வலியை எப்படி சாதனையாக மாற்றுவது? எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றுகிறவர் அவர். ஸோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில வலி, வேதனை, பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் எப்படி அதை அணுகுகிறீர்கள், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கிறதா உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. நல்ல கவனிங்க. கொடுமை நடக்குது சிலருடைய வாழ்க்கையில், வீடுகளில் கண்ணீர் தான் டார்ச்சர். இப்போ சொல்கிறேன் பாருங்க, அழகா புரியும். இரிட்டேஷன். சிப்பி மழை பெய்யும் பொழுது கடல் மேல் பரப்பில் வாயை பழக்குமா. அந்த நேரத்தில் கடல் அலைகளில் உள்ள இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிறதான அந்த தூள், அந்த ஒரு கல் இந்த சிப்பிக்குள்ளே உள்ள போயிடும். அந்த சிப்பிக்குள்ளே போன உடனே அது ஒரு அந்நிய பொருள், தன்னுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்று உடலுக்குள்ளே வந்துச்சு. இப்போ அது உள்ள அது இந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த நத்தையில் அது ஒரு பெரிய வலியை கொடுக்கும், முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சிப்பி ஆகப்பட்டது என்ன பண்ணுனா, அந்த கல், அந்த கடினமான அந்த முள்ளு போல இருக்கிற அந்த கல் மேலே அப்படியே தனக்குள்ள இருக்கிற ஒரு திரவத்தை உருவாக்கி அதை அப்படியே சுழண்டு அதை அப்படியே சுத்தி பல நாள் இரிட்டேஷன், பல நாள் வெறுப்பு,
பல நாள் உபத்திரவம், அதை சகித்து 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 அது என்னவா மாறிடுது? பைபிள் போட்டிருக்குது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம். ஏன் ஒரு குணசாலியை முத்துக்கு ஆண்டு கம்பேர் பண்றான்னா, அவ எங்க உருவாக்கப்படுறான்னா இரிட்டேஷன்ல, டார்ச்சர்ல. சிலர் உங்க வீட்டுக்குள்ள உங்க அம்மா அப்பாவால, உங்களுடைய கணவன் மனைவியால, பிள்ளைகளால, பெற்றோரால, வேலை ஸ்தலத்தில் சில இரிட்டேட் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. சில நிகழ்வுகள் நடக்கும், உங்களுக்கு கொடுமையான நிகழ்வு, அபியூஸ் நடக்கும், சில காரியங்கள் உங்களால சகிக்க முடியாது அப்படி நடக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க இந்த ரசவாதம், இந்த திரவத்தை நீங்க உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் நீங்கள் உங்களுக்கு நடக்கிற எல்லா தீமைக்கு மேலே அதை நீங்கள் பயன்படுத்தி 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 அது ஒரு விலையேற பெற்ற குணமாக மாறிடும். நல்ல கவனிங்க, யோசேப்புக்கு நடந்த தீமை, அவங்க நடந்த டார்ச்சர், இரிட்டேஷன் எல்லாவற்றையும் அவன் மன்னிப்பையும் அன்பையும் வழங்கினதுனால அவனுடைய வாழ்க்கை மட்டும் நன்மையாக மாறல, முழு உலகத்துக்கும் சரணாலயமாய் மாறிவிட்டான். கையத்தட்டு. அல்லேலூயா. பிரச்சனையில் நீங்க யாரா மாற போறீங்க? அதான் கேள்வி. உதாரணம் சொல்றேன் பாருங்க. உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும்? கட்டிய கல்லு மாதிரி இருக்கும் இல்லையா? ரைட். அடுத்தது முட்டை எப்படி இருக்கும்? அது லேசா கீழே விழுந்தாலும் உடஞ்சிடும், உள்ள குல குல குலன்னு அப்படியே ஓடிடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கிறோம். அடுத்தது டீத்தூள். இப்போ கொதிக்கிற தண்ணி, அதான் டார்ச்சர். கொதிக்கிற தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கும், ஒரு பாத்திரத்தில் முட்டையும், ஒரு பாத்திரம் டீ தூளையும் போடுறோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சா என்ன ஆயிரும்? கடினமாக இருக்கிற உருளைக்கிழங்கு என்ன ஆயிரும்? சாஃப்டாயிரும். அப்படியே நசிச்சு நசிச்சு சாப்பிடலாம். இப்போ தொட்டாலே உடஞ்சிருக்கிற முட்டை என்ன ஆயிரும்? ஸ்ட்ராங் ஆயிரும். அதுதானே உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் யாராக மாறுறீங்க, உங்களுடைய ரியாலிட்டி அங்கே தெரியும். மூணாவது ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுனா, அதை உபத்திரவப்படுத்துகிற அந்த தண்ணியை அது தன்னுடைய கலருக்கு மாற்றிடும். கைத்தட்டு. அல்லையா? டீ என்ன பண்ணிடும்? தண்ணியை தன்னுடைய தன்மைக்கு அது மாற்றிக்கொள்ளும். இங்கே கொதிக்கிற தண்ணி உருளைக்கிழங்கு என்னவா மாற்றிச்சு? சாஃப்ட் ஆக்கிச்சு. இங்கே சாஃப்டாக இருந்த முட்டை என்னவாகி போச்சு? கடினமாயிடுச்சு. சிலர்லாம் குடும்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த பொண்ணு ஒரு நாள் வாய் தந்து பேசினது இல்லை பாஸ்டர், யார்ட்டையும் கோபமாக பேசுனேன். இப்போ ராட்சசி மாதிரி இருக்கிறா. அப்படியே வீட்டுக்காரன் கேட்குறான், சண்டையே போட்டது இல்லையா? அப்படியே சொல்கிறீங்க, வந்து பாருங்க, அப்படியே நாங்கள்லாம் மெர்சலாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வாய் திறந்து கோபமாக பேசுனது, முட்டை என்ன ஆகி போச்சு? கல்லாக மாறி போச்சு. அடுத்தது நம்மால் இந்த பக்கம் கடினமாக இருந்திருப்பான். கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அவன் கல் மாதிரி இருந்திருப்பான். கல்யாணத்துக்கு பிறகு இங்கே நடக்கிற டார்ச்சரில் சாஃப்ட் ஆகிட்டான். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல. ஸோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும் பொழுது தான் நம்முடைய ரியாலிட்டி தெரியுது. ஆனால் டீ தூளை பாருங்க, அதை மாற்ற முடியலை. ஆனால் அது என்ன செஞ்சிருது? எல்லாத்தையும் மாற்றிடுது. நீங்கள் யாருங்கிறது சூழ்நிலைக்குள்ளே போகும்போது தான் தெரிய வரும். ரைட். கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கை எதா மாற்றுகிறார்கள்? நீரூற்றை மாற்று. உங்களை கண்ணீராகவே அழ வைக்கணும்னு சொல்லி பிசாசு உங்களை ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே தூக்கி போட்டா, நீங்கள் அந்த உள்ளே போன பிறகு என்னவா மாறுறீங்க? ஸ்விம்மிங் பூல ஆனந்த குளியல் போடுறீங்க. உங்களை போட்டு அள வைக்கலான்னு பார்த்தா, உங்களை போட்டு வாழ்க்கையே கண்ணீராக்கலான்னு பிசாசு உள்ள தள்ளுனா, நீங்கள் தேவனுடைய உதவியோடு அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அடுத்த வசனம், பலத்தின் மேல் பலமடைந்து பலவீனப்பட்டு போகல, அழிந்து போகல, ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்களாம். அவர்கள் சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் பலருக்கு ஆறுதலாய் மாறும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது அவரை கருப்பு இனத்தவர்னு சொல்லி அவரை தரக்குறைவாக நடத்தி ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டுட்டாங்க.
இன வேறுபாடு, அடிமைத்தனம். இந்த நிகழ்வு அவருக்கு நடந்த ஒரு கொடுமை. அவர் என்ன பண்ணாரு, அதை எடுத்து அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதையே வைத்து இந்தியாவுக்கு வந்து இந்த அடிமை ஒழிப்பு, இந்த தேசம் அடிமையாக இருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக பல முயற்சிகளை அறவழியிலே பண்ணி, அகிம்சையில பண்ணி இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்து மகாத்மா காந்தியா மாறிட்டார். அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் நடந்த ஒரு தீமை இந்தியாவுக்கே ஒரு ஆசீர்வாதமான பாரத தந்தையா மாறிட்டார். அல்கமிஸ்ட். அவர் யாரு? அல்கமிஸ்ட். அவருக்கு நடந்த தனிப்பட்ட சோதனை அவருக்கு மட்டும் நன்மையாக மாத்திக்கல, தேசத்துக்கே நன்மையா. நெல்சன் மண்டேலா, பைபிள் இருந்து காமிக்கிறேன் பாருங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எப்படி அங்க ரியாக்ட் பண்ண போறீங்க. எல்லாருக்கும் தீமை நடக்குங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வயதில், ஏதாவது இடத்துல நடக்கு. நீங்கள் மட்டும்தான் சொல்லி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சீனியர்லாம், அப்பா டக்கர்லாம் பைபிள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். யோசேப்புக்கு கொடுமை நடந்துச்சு. யோசேப்பு, அவனுக்கு நடந்த துரோகம், புறக்கணிக்கப்பட்டான், குழியில் தள்ளப்பட்டான், போஸ்கோ வழக்கு போடப்பட்டுச்சு, சிறையில் தள்ளப்பட்டான். ஆனால் இது எதுலையுமே நல்ல கவனிங்க, உங்களுக்கு நடக்கிற வலியை விஷமாக்கிடக்கூடாது, பெயினை வந்து பாய்சன் ஆக்கிடக்கூடாது. ஆனால் காயினை பாருங்க, காயினும் புறக்கணிக்கப்பட்டான். அவன் தேவனே அவனை புறக்கணிச்சார். அவனுடைய பலி நல்லா இல்லைனால ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, அதனால அவன் புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்தான். ஆனால் அவனுக்கு நடந்த அந்த ஒரு இடரலை, அந்த ஒரு புறக்கணிப்பை அவன் என்ன பண்ணிட்டான்னா விஷமாக்கிட்டான். சொல்கிறேன் கேளுங்க. உங்களை சில காயப்படுத்துவாங்க, தெரிந்தோ தெரியாமலோ பைபிளில் போட்டுக்குது, இடரல் வருவது சகஜம். சொல்லுங்க, இடரல் வருவது சகஜம். சகஜம்னா அடிப்படும். சைக்கிள் ஓட்ட பழகினீங்கன்னா, நடந்து போனீங்கன்னா, ஏதாவது தற்செயலாக ஆக்சிடெண்ட்டாக எதிர்பாராத விதம் வரும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இவனுக்கு நடந்த ஒரு நிகழ்வு எரிச்சல் ஆயிடுச்சு. ஏன் காணிக்கே கர்த்தருக்கு ஏற்றுக்கலை, தம்பி காணிக்கே, ஆபேல் காணிக்கே, அது அவனுக்கு எரிச்சலாகி, அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசலில் படுத்துக்கும் சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் அந்த எரிச்சலை பழிவாங்கிற எண்ணமாக மாறி கொலைகாரனாக மாறிட்டான். ஆனால் இதை விட மோசமாகத்தான் நடந்தது யோசேப்புக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கலை. இவனுக்கு வேணுக்குனே முழு குடும்பம், அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து புறக்கணிச்சாங்க. அவனை வந்து விலை பேசி வித்துட்டாங்க. அப்புறம் போன இடத்துல அவன் மேலே பொய் வழக்கு, ஜெயிலில் இருக்கிறான். இதெல்லாம் நடந்ததோ, அதையெல்லாம் என்னை எப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, என்னை எப்படி குழியில தள்ளிட்டாங்களே, என்னை எப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கசப்புக்கு இடம் கொடுத்து அதை விஷமாக்காம அதை என்ன பண்ணிட்டான்னா, தேவனுடைய கண்ணோட்டத்தில் அதை கையாளும்படியாக தேவன் எனக்கு நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. சகலம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச். ஒரே ப்ராப்ளம், ஒருத்தர் நெகட்டிவ் அப்ரோச் பண்ணுறாரு, பாய்சன் ஆறாரு, கொலையில் முடியுது. இங்கே ஒருத்தர் பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறாரு, எகிப்து தேசத்துக்கே, இஸ்ரவேல் தேசத்துக்கே சரணாலயமாக மாறிட்டார். கையத்தட்டு, கையத்தட்டு. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்னவா மாற்றிக்கிட்டாங்க? அல்கமிஸ்ட். தனக்கு வந்த தீமையை உள் வாங்கி அதை திரவகமாக, ரசவாதி, அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி பண்ணி கோல்ட் ஆக்கிடுவான், பேர்ல் ஆக்கிடுவான், முத்துவ மாற்றிடுவான். ஆனால் விஷமாக்கி அழிந்து போகிறவர் இருக்கிறாங்க. பலருடைய அழிவுக்கு காரணமாக மாறிடுவாங்க ரசவாதி. அல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஏசாயா 61:3. இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னா, இவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ரசவாதி வந்து சாம்பல் என்னவா மாத்திடுவான்? சிங்காரம் ஆக்கிடுவான்.
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரம் என்னவோ மாறிடும் ஆனந்த தைலம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நல்ல கவனிங்க, சாம்பலை சிங்காரமாக்கிறோம், துயரத்தை ஆனந்த கழிப்பா மாறும், ஒடுங்கின ஆவி என்னவா மாறும் துதியின் உடை. ரசவாதினா என்ன புரியல? பவுடர் கோட்டிங்னு ஒன்று உண்டு. பவுடர் கோட்டிங் இந்த பெயிண்டிங்கில் ஒரு பொருள். இப்போ இந்த இது இந்த சேருடைய ஃப்ரேம் வந்து பவுடர் கோட்டிங் தான். இது எப்படின்னா வெறும் இரும்பு தான். இந்த இரும்பில் இதை செஞ்சு முடித்த பிறகு இந்த காணிக்கைப்பட்டி வந்து ஒரு பவுடர் கோட்டிங் தான். இந்த வெறும் தகரத்தை இந்த மாதிரி செஞ்ச பிறகு ஒரு நாள் முழுசும் ஒரு ஒரு ஆசிட் திரவம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இதை போட்டுருவாங்க. உள்ளே போகும்போது கருப்பாக தகரமாக உள்ளே போச்சு, வெளியே வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? இது ப்ரெஷ்ஷை வச்சு அடித்த பெயிண்ட்டு கிடையாது. இது அதேமாதிரி இதில் நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரெஷ்ஷை வச்சு அடித்த பெயிண்ட் கிடையாது, பவுடர் கோட்டிங். அந்த திரவகத்துக்குள்ளே ராத்திரி முழுவதும் கடந்து வெளியே வந்த உடனே அது என்னவோ மாறிடுது, அதனுடைய தன்மையே மாறிடுது. தகரமாக இருந்தது, இப்போ இப்படிப்பட்ட பவுடர் கோட்டிங்கில் அப்படியே நீங்கள் தட்டுனீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, தகர சத்தம் கேட்காது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு உளியை வச்சு இந்த மேலே ஒரு நம்ப ஓங்கி அடிச்சிங்கன்னா உள்ள தகரம் இருக்கும், பவுடர் கோட்டிங் தான் இருக்குது. ஆனால் ரசவாதினா என்ன, அந்த ரசத்துக்குள்ளே அந்த திரவத்துக்குள்ளே அந்த பொருள் போட்டால் முழுமையாகவே தங்கமாக மாறிவிடும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பிசாசு இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கல்லை போடுறான், உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. உங்கள் வாழ்க்கையை வந்து கண்ணீர் வடிக்க வைக்கிறதுக்கு பிசாசு ஒரு நபரை, ஒரு நிகழ்வை, ஒரு காரியத்தை உள்ள போடுறான். ஆனால் நீங்கள் தேவனுடைய உதவியோடு அதை ப்ராசஸ் பண்ண அது என்னவா மாறிடும்? அல்லேலூயா. அல்கமிஸ்ட் சொல்லுங்க, அல்கமிஸ்ட். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து நீங்கள் ஒரு அல்கமிஸ்ட் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஒரு ரசவாதி, பார்க்கவே ரசவாதியாக இருக்கிறீங்களே, சொல்லுங்க ரசவாதி. யாரு இப்படி சொல்கிற வார்த்தைங்க? நம்மில் சிலர் வாழ்நாள் முழுவதும் கசப்பாகவே வாழ்கிறீர்கள். இந்த டேட்டை குறித்து வச்சுருங்க. ஏன்னா இதுவரைக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனால மாமிசத்திலேயே நம்முடைய சொந்த முயற்சினாலே உங்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ சித்தப்பா வந்தவன் போனவன் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த துரோகம், அந்த ஏமாற்று, அந்த காயம், அந்த கெட்ட வார்த்தை, அந்த சாப வார்த்தை, அந்த கோப வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது வந்து ஒரு காயமாகவே நீங்கள் அனுமதித்து அதை குறித்து இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது உங்களை விஷமாக்கி உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாதபடி, யாருக்குமே நீங்கள் ஆசீர்வாதமாக இல்லாமல் உங்களுக்கே நீங்கள் ஒரு விரக்தியாக இருக்கிறது கொண்டு போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் அதை இன்றைக்கி ஒரு பிரேக் த்ரூ பண்ணுறார். அல்லேலூயா. இந்த இப்படி போய் முடியக்கூடாது. இந்த தீமையை நன்மையினாலே வெல்லு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான் நாளுக்கு கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அதை எப்படி கையாள வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யோசிப்பு சொல்றான், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க. எடுத்து படிங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க. நல்லா கவனிங்க. பொய்யெல்லாம் இல்லை. இப்போ நடக்கிற தீமையெல்லாம் நடக்கலன்னு சொல்லி பூசி மொழிகள்லாம் பேசலை. அவன் ரொம்ப தெளிவாக சொல்றான். 50:20 படிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்கள் தான் மட்டும் காப்பாற்றப்படுறதுக்கு இல்லை, தனக்கு மட்டும் நன்மையா முடியல. நடந்தது ஒருத்தனுக்கு தீமை, ஆனா பலருக்கு நன்மை. ஹலோ, உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் காந்திக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் ஒரு நாள் நிகழ்வு, ஆனால் அது இந்தியாவுக்கே விடுதலை கொண்டு வந்திருக்குது. யோசேப்புக்கு ஒரு நாள், ஒரு சில நாட்கள் நிகழ்வு, ஆனால் எகிப்து தேசத்துக்கே பஞ்சத்துக்கு சாப்பாடு போட வச்சாரு. புரியுதா புரியலையா? அதுதான். அப்போ இவங்க எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிடணும். நீ காயினை போல இருக்க போறியா, யோசேப்பு போல இருக்க போறியா, சவுலை போல இருக்க போறியா, தாவீதை போல இருக்குதா? சவுலுக்கும் ஒரு எரிச்சல் மூட்டுற காரியம் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அவ்வளோதான். இவனுக்கு என்ன ஆகிப்போச்சு? ட்ரிகர் ஆகிப்போச்சு.
டிஸ்கரேஜ். எனக்கு 1000 தானா, அவனுக்கு அன்னையிலிருந்து காயத்தை கசப்பாக்கி, கசப்பை விஷமாக்கி, விஷமா என்னாச்சு பழி வாங்குற எண்ணமா மாறி அவனை கொல்லணும். ஈட்டி வச்சுட்டு நிற்கிறான். அவன் கூட தான் பிள்ளை போகிறான். யோனத்தானையும் கொல்ல பார்க்குறான். விஷம் பாருங்க உங்கள் மைண்டை எந்த அளவுக்கு குருடாய்க்கிறேன்னா, யாரை எதிர்க்கிறோம், யாரையும் கொல்ல பார்க்குறோங்கிற அளவுக்கு தான் சொந்த பிள்ளையை கொல்றதுக்கு ஈட்டியை தூக்குறான். அடுத்தது தேவனுடைய ஆவியினாலே ஊழியத்தை ஆரம்பித்த அவன் சூனியக்காரங்கிட்ட போய் சூனியம் கேட்குறான், குறி கேட்குறான். அடுத்தது லாஸ்ட்டில் தூக்கு மாட்டி சாகுறான். ஒரே ஒரு நிகழ்வு, மக்கள் பாடிட்டு போனதை டேக் இட் ஈஸி பாலிசியை எடுத்துகிட்டு போனோம். நம்ம பிள்ளை தானே, நம்ம பையன் மாதிரி ஒரு பிள்ளை வந்து நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துக்கிறான், கோலியாத்தை அடிச்சுட்டு வந்திருக்கிறான், நம்ம நாட்டுக்கே வெற்றி தேடி தந்திருக்கிறான், சபாஷ் அப்படின்னு சொல்லி அதை தனக்கு சாதகமாக அது நேர்மறையாக எடுத்துக்காம, அது எப்படி பெரிய வெற்றி, இவன் தோற்றிருக்கணும், இவன் பயந்தாங்கொழி ஒளிஞ்சிருக்கார் ராஜா. ஆனால் சாதாரண ஒரு கௌபாய், ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து கோலியாத்தை போட்டு தள்ளி வெற்றியை வாங்கி தந்திருக்கிறான். கொண்டாட வேண்டியவங்க கசப்பு கிடக்குறான். நிறைய பேர் மற்றவங்க வெற்றியை கொண்டாட முடியல உங்களால, உங்களுக்கு அது பெருமூச்சா இருக்குது, அதுலேருந்து வெளியே வாங்க. அது ஒரு சாத்தானுடைய பொய். கொண்டாட வேண்டிய சவுல் கோபப்படுகிறான். ஆனால் தாவீது, நல்ல கவனிங்க, தாவீதுக்கும் இதே போல நிகழ்வு நடக்குது. நீ பேலியாளின் மகன் சொல்கிறான் ஒருத்தன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை எப்படி சொல்ல போச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் என்ன பண்ணான்னா வலியை துதியாக மாற்றிட்டான். கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. அல்லேலூயா. அவனுக்கு வலி இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்லலை, அவனுக்கு வலிக்குது. அவனுக்கு நடந்த நிகழ்வு மோசமானது தான். ஆனால் அவன் என்ன பண்ணானா, கர்த்தாவே எதுவரைக்கும் நீர் தூரமாக இருப்பீர். தன்னுடைய புலம்பலையெல்லாம் பாடலாக்கிட்டான், வலியை துதியாக மாற்றிட்டான். உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை கிடையாது, அது யாருடையது? யுத்தம் கர்த்தருடையதுங்க. நீ இந்த சத்தியத்தை அறியாதனால தான் நீயே மண்டையில வச்சு பிச்சுக்கிற. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடு. அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு நம்மளே உட்காந்துரும். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்போ என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை அவன் தேவனிடத்தில் கொண்டு வந்து தேவ உதவியை அவன் கேட்குறான். இப்போ சொல்கிறேங்களுங்க, கிறிஸ்தவர்கள் இந்த சபையில் செய்தி கேட்குற ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து வெக்கப்படாமல் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஐ நீட் ஹெல்ப். சொல்லுங்க, வாயை திறந்து. ஐ நீட் ஹெல்ப். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க, வாயை திறந்து கேளுங்க. நமக்கு பாருங்க, நம்முடைய ஈகோ எவ்வளோ பெரிய தடையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வார்த்தைகள் பிரச்சனைகள் நிறையா வரும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், வெறுப்பாக இருக்கும், கோபமாக இருக்கும். அப்போ நான், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இந்த சூழ்நிலையை, அதாவது பிரச்சனையிலேருந்து ஓடுறது, எஸ்கேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிரச்சனையை இல்லாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பிரச்சனையை அழுகையின் பள்ளத்தாக்க சொல்லுங்க, அதை ஸ்கிப் பண்ணுறது, அதை இப்படி தப்பிக்கிறது கிடையாது. அதை நடந்து, ஏய் என்னைய தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணியை நான் மாற்றிடுவேன்டா. டீ தூள் சொல்லுது பாருங்க, நீ என்னை தண்ணிக்குள்ளே போடு, நான் உன்னைய என்ன செஞ்சிருவேன், நீ என்னையே மாற்ற முடியாது. நான் உன்னைய அழுகையின் பள்ளத்தாக்க நடந்து அதை என்னவா மாற்றிக்குவோம், ஆனந்த குளியலாக மாற்றிடுவோம். அப்போ எப்படி அணுக போறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இது வரைக்கும் நீங்க மாம்சத்தில் ஹேண்டில் பண்ணனால உங்க வாழ்க்கை இன்னைக்கு பாய்சன் ஆயிட்டு இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு முட்டுக்கட்ட, அதுக்கு ஒரு முடிவு கட்டி இன்னையிலிருந்து அதை நீ தங்கமா மாற்றணும். அல்கமிஸ்ட் எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றுபவன், எந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை வெகு ஜனங்களுக்கு நன்மையாக. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து நான் நேருக்கு நேர் சொல்கிறேன், உங்களுக்கு நடந்த தீமைகள், அதிலிருந்து நீங்கள் மட்டும் வெளியே வந்து உங்களுக்கு மட்டும் நன்மை நடக்கிறதுக்காக கத்ததை அதை அனுமதிக்கலை. இந்த இதில் நீங்கள் தேவனோடு இந்த தீமையை நன்மையாக மாற்றி, பலர் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நடந்த இந்த நிகழ்வு, நீங்கள் சுகமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பலருக்கு ஆறுதலாக, பலருக்கு வழிகாட்டியாக மாறும்.
எப்படி மகாத்மா காந்தியினுடைய அந்த ஒரு காரியம் இன்றைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்ததோ, யோசேப்புக்கு நடந்த ஒரு நிகழ்வு அந்த தேசத்துக்கு நன்மையாக மாறுறதோ, ஒருத்தருக்கு இல்லை பலருக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கத்த மாற்ற விரும்புகிறான். அல்லேலூயா. ஆகையால அந்த தேவ கண்ணோட்டத்தோட இதை நீங்கள் அணுக வேண்டும். இப்போ சொல்கிறீங்களுக்கு எப்படி பாஸ்டர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் காதில் வந்து உங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், நடக்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் நீங்கள் சொல்லணும், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அடுத்தது, நான் இதை எப்படி ஹேண்டில், ஐ நீட், சொல்லுங்க, ஐ நீட் ஹெல்ப். ஆண்டவரே எனக்கு உதவி தேவை. ஏன்னா உங்களுடைய பழைய மனுஷன் வந்து அதை மாமிசத்தில் பழி வாங்கிடலாமா, பழிக்கு பழி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு, அப்படிதான் உங்களுடைய மாமிசம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது. ஆனால் இயேசு இதை எப்படி கையாளுவார், இந்த இடத்துல இயேசு இருந்தால் அதை எப்படி பண்ணுவார், அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நிதானிக்கும் பொழுது அந்த தீமையை நீங்கள் ரசவாதமாக்குறீங்க. அதை உள்வாங்கி அதை தேவனுடைய உதவியோடு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய மன்னிப்பு, நல்ல கவனிங்க, இந்த ரசவாதங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தனக்கு நடக்கிற கொடுமைக்கு அன்பையும் மன்னிப்பையும் போட்டு அதை கையாளும் பொழுது அந்த கொடுமையே நன்மையாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. தட் இஸ் a மேட்டர். உங்கள் வாழ்க்கையில் எபேசியர் 4:26 படிங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்றாடாக நடக்கிற ஒரு சின்ன ஒரு கேரக்டரை எப்படி டீல் பண்ணுங்கிறது பைபிள் சொல்லி தருது பாருங்க. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. ஓகே, இங்க என்ன போட்டிருக்குன்னா, கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலை, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்யாது. கோபம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு எரிச்சலுக்கு பழிவாங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் போகக்கூடாது. அடுத்த வசனம் போட்டுக்குது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. கோபம் என்னவா மாறிடுது, இப்போ எரிச்சலா மாறுறதுக்கு முன்னாடி நீ அதை, ஏன்னா கவனிங்க, பகல்ல ஒரு நிகழ்வு உங்களுக்கு கோவப்பட்டுட்டீங்க, அதை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை தேவ சமூகத்தில் மன்னித்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போகணும். ஏன்னா சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, தூங்கும் பொழுது ஹீலிங் நடக்குமா, தூங்கும் பொழுது ரீப்ளே ஆகுமா, ரீப்ளே பகலில் நடந்ததெல்லாம் அன்கான்ஷியஸில் வந்து மறுபடியும் ரீப்ளே வருமா. நீங்கள் ரீப்ளே வரும் பொழுது சாயங்காலம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மன்னிக்காமல் நீங்கள் படுத்துட்டீங்கன்னா, அந்த ரீப்ளே ஆகும் பொழுது ஹீலிங் நடக்க வேண்டிய இடத்துல அது ரணம் அதிகமாயிரும், அது அடிக்காயமாய் மாறி சப்கான்ஷியஸில் அது கசப்பாக விஷமாக அது இப்படின்னு சொல்கிறீங்களேங்க. நீங்கள் கேரக்டரில் கோவப்படுற நீங்கள் உங்கள் பாடியில் எங்கேயாவது போய் அது ஃபிக்ஸ் ஆயிரும், பாடியில் எங்கேயாவது போய் தங்கிரும். அதனால தான் கோபம், டென்ஷன் இப்படிப்பட்டதெல்லாம், இந்த பிபி, சுகரு, அல்சரு, தலைவலி, ஒத்த தலைவலிலாம் இப்படி போகிறதுனா நம்முடைய அந்த எரிச்சல் கோபம் எல்லாம் பாடியில் போய் எங்கேயாவது போய் தங்கும். அப்படி தங்காமல் இருக்கிறதுக்கு தான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் அதை நீ ப்ராசஸ் பண்ணு. ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 1 2 3 போட்ட பிறகு தான் வர்றான் அவன். கோபம், எரிச்சல், பாவம், பிசாசு. அப்போ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தூக்கி ஏற்படுது. தூங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நடந்த ஆத்தும காயங்கள் எல்லாம் சுகமாக்குற நேரம் வந்து தூங்குற நேரமா. அன்கான்ஷியஸாக பாடி ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது கான்ஷியஸ் ரொம்ப அவேக்கனாக இருக்கும். சப்கான்ஷியஸ்லாம் அப்போ வந்து அப்படியே ரொம்ப அவேர் ஆகி பகல் நடந்ததெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு செட்டில் ஆகிற ஒரு நேரம், ஹீலிங் நடக்கிற நேரம். அது தேவன் நம்மளை குணமாக்குற ஆத்தும இதய சுகமாக்குற நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் பகலில் நடந்ததை ப்ராசஸ் பண்ணாட்டினா அது ரீப்ளே ஆகி மறுபடியும் வந்து அப்படியே சப்கான்ஷியஸில் உட்காந்து காலையில் எழும்பும் பொழுதும் உங்கள் பாடியில் ஒரு வலி இருக்கும். காலையில் எழும்பும் பொழுதே உடம்பு வலிக்குன்னு சொல்கிற ஆட்கள் இங்கே இருந்தீங்கன்னா
நீங்கள் 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கிட்டு எழும்பும் பொழுது ரப்பர் பந்து மாதிரி எழும்பணும், குஷியாக எழும்பணும், ஃபீல் ஹாப்பியாக எழும்பணும். எழும்பும் பொழுதே உடம்பு முறுக்குது. இதை ஃபோட்டோ பிடிப்பா அப்படி இருக்குனாலே ரொம்ப நாள் டெபாசிட், வேற காரியங்கள் டெபாசிட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நைட்டு வந்து ஹீலிங்க்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலை. ஆண்டவர் உன்னை தூங்க வச்சு, ஆதாமை தூங்க வச்சு அவனுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவன் கோஆப்ரேட் பண்ணணும். ஆனால் பகலில் நிறைய குப்பைகளை உள்ளே போட்டு அதை நீ அவர் அங்கே ஹீலிங் பண்ண வந்திருக்கிறாரு, நீ வேற ரீப்ளே போட்டு காமிச்சிட்டு இருக்கிற. வச்சுட்டான், திட்டான், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, இதே போட்டு பார்த்து காமிச்சிட்டு இருக்கிற அவர் பார்க்குறாரு. உன்னை ஹீலிங் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறாரு. டெய்லி நைட்டு வந்து காடு உங்களை விசிட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் காடு வந்து என் பிள்ளை தூங்குறான், அவனுடைய எல்லா பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன், எல்லா உள்ளுறுப்புலையும் நான் அப்படியே ரீஜுவனேட், அப்படியே புதுப்பித்து காலையில் எழும்பும் பொழுது ஒரு வீரனை போல எழும்புறதுக்கு ஆண்டவங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலை. சம்திங், கசப்பு, வைராக்கியம், செத்தாலும் மூஞ்சில வாங்க நீங்களாம், இதெல்லாம் அன்ப்ராசஸ் பெயின். அன்னைக்கு அந்த காரியத்தை ப்ராசஸ் பண்ணி கிளியர் பண்ணும். இதை நீங்கள் செய்யும் பொழுது ரசவாதியாக உள்ள வர்றீங்க. ஆண்டருடைய உதவியோடு நல்ல கவனிங்க. இன்னைக்கு கூட சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்தின, உங்கள் வாழ்க்கையில் துரோகம் செய்த எல்லாரையும் நீங்கள் மனதார மன்னித்து அவர்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து விஷம், கசப்பு, காயங்கள் மாறி உங்கள் சரீரத்தில் அதனால் வந்த விளைவுகள் எல்லாத்திலையும் கர்த்தர் ரீப்ராசஸ் பண்ணுவார். அதில் நீங்கள் கோஆப்ரேட் பண்ண சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாக. அடுத்தது, கோபத்தை அடக்கக்கூடாது. சிலருக்கு ரொம்ப ரொம்ப கில்லாடி நினைப்பு. கோபத்தை அடக்குனீங்கன்னா ஒரு நாள் அதை செஞ்சிடும், பட்டாசுன்னு. ஏப்பா இவ்வளோ கோவப்படுறாரு, நான் ரொம்ப சாந்தமான ஆள் நினச்சேன், இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு மனசுக்கு பட்டதெல்லாம் நான் டப்புன்னு மூஞ்சிக்கு முன்னால் பேசுகிறேன். இது ரொம்ப யோக்கியத்தனெல்லாம் கிடையாது. அப்போ அடக்கக்கூடாதுங்கிறீங்க, பேசக்கூடாது. மூடன் தன் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானி அடக்கி வைக்கிறான். இந்த அடக்கம் என்னது? அடக்கி ஆண்டவர் சமூகத்தில் போய் ரிலீஸ் பண்ணுறது. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு இருந்தேன். தாவீது சொல்கிறான், உம்முடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை. அப்போது பகலில் உங்களுக்கு நடக்கிற காயங்கள், கசப்புகள், வேதனைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே கொண்டு வந்து அதை அந்த டைமில் அடக்கிட்டு அதை எங்கே ரிலீஸ் பண்ணால் தேவ சமூகத்தில். ஆண்டவர் நீங்கள் போலவங்க, ஆண்டவரே என் எதிரி என்னை இப்படிலாம் துரத்துறான், எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் மனம் திறந்து பேசலாம். அங்கே நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே நான் சொல்கிறேன் இல்லைங்களேன், நானே வீட்டுக்குள்ளே சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு புழுக்கமான ஒரு மனப்பான்மை இருக்கும். அப்போ நான் ஆர்டர் எனக்கு பிடிக்கலை, எனக்கு புரியலை, எனக்கு வெறுப்பாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டேடி. என் மனைவி பண்ணுறது, பிள்ளைங்க பண்ணுறது, சில காரியத்தை அப்படியே மண்டைக்குள்ளே அதெல்லாம் பைபிள் போட்டுக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே. நீ என்ன நினைக்கிறீங்கன்னா, தேவன் இல்லாமலே அதை ப்ராசஸ் பண்ண பார்க்குறீங்க. அங்கே தான் விஷம் வருது. அங்கே தான் சாத்தான் தப்பான மெடிக்கேஷன் சொல்கிறான். அதை ஹீல் பண்ணுறதுக்கு வேறு மருத்துவத்தை காமிக்கிறான், தப்பாக காமிக்கிறான். நீ கோபத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சினிமாவுக்கு போயிரு, ஒரு குவார்டர் அடிச்சிரு, கூலாயிரும். ஆபாச படம் பாரு. அவன் உங்களுடைய காயத்துக்கு வலிக்கு வேறு விதமான மருத்துவம் சொல்கிறான். ஆனால் அதுக்கு சரியான மருத்துவம் என்னது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை. அப்போ நம்மளை சுகப்படுத்துகிற ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அவருடைய உதவியை தேடி அவர்கிட்ட கொடுத்து நாம ஃப்ரீயா இருக்கிறதுக்கு பதிலாக நாமளே சுமந்துட்டு இருக்கனால தான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஃபுட்பால் விளையாடுறான். அல்லேலூயா.
அடக்குவதல்ல, தேவனிடத்தில் ரிலீஸ் பண்ணணும். நீதிமொழி 29:11 அப்படி தான் போட்டிருக்க நினைக்கிறேன். மூடன் உள்ளதையெல்லாம், அந்த வசனம் படிங்க. நீதிமொழி 29:11. மூடன் தன் உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அடக்கி வைக்கிறான் அப்படின்னா, அடக்கி வைக்கிறான்னா அதனுடைய மூல மொழியில் வந்து அப்படியே இல்லை, அது தேவனிடத்தில் ரிலீஸ் பண்ணுறான். அதை சரியான விதத்தில் அதை மன்னித்து அன்பு காட்டி அதை கிளியர் பண்ணிடுறான். அடுத்தது மனசுக்கு பட்டதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. தப்பு டப்புன்னு மூஞ்சால் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. அது என்னமோ நான் என் டைப்புங்க, நான் அந்த மாதிரி டைப். என்ன டைப்பு? உன்னை டைப் ரைட்டர் வச்சு தான் உன்னை அடிக்கணும். நான் அந்த டைப் இந்த டைப் இல்லை. காட் சொல்கிறாரு, நீ அடக்கி தேவ சமூகத்தில் ரிலீஸ் பண்ணு. கோபத்தை அடக்குவதல்ல, மனிதர் முன்பதாக அந்த இடத்துல கோபத்தை காட்டாமல் அது தேவ சமூகத்தில் போய் இருதயத்தை திறந்து ஊற்றி ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்படியும் உதவி கேட்கலாம். அல்லேலூயா. சூப்பர். சவுல் தாவீது. சவுல் தனக்கு நடந்த துரோகங்களை, புறக்கணிப்பை விஷமாக, வலியை விஷமாக மாற்றிக்கொண்டான். ஆனால் தாவீது வலியை துதியாக மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா. பைபிள் வசனம் போது எல்லா காவலோடு உன் இருதயத்தை அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. வாழ்வின் நற்பண்புகள் துவங்குற இடம் இருதயம். ஆகையால இந்த ஹார்ட்டில் சாத்தான் உங்களை விஷத்தை போடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஒருவேளை அப்படி விழுந்துட்டாலும் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி சரிப்படுத்தணும். உங்கள் பாடி ஃப்ரீயாக இருக்கணும், உங்கள் ஹார்ட் ஃப்ரீயாக இருக்கணுங்க. நிறைய பேர் அது இல்லை. பாடியில் அங்கங்கே பெயின், வலி, ஹார்ட்டில் வந்து நல்ல கோபம், கசப்பு, வைராக்கியம் நடந்த நிகழ்வெல்லாம் மறுபடி ரீப்ளே போட்டு பார்த்து அதிலேயே சிக்கி கிடக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் என்கிட்ட ரிலீஸ் பண்ணு, என்னுடைய உதவியை கேளு, நான் உன்னை ரசவாதியாக மாற்றி எல்லா தீமை நன்மைக்கு எதுவாக மாற்றுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சூப்பர். தாவீது மன்னித்தான், ஜெயித்தான். இந்த ரசவாதத்தில் முக்கியமான ஒன்று என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை காயப்படுத்துகிற எந்த நபரையும் மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்க கஷ்டப்பட்டீங்கன்னா, இயேசுவிடத்தில் போனீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் உன்னையே மன்னிச்சிருக்கிறேன், நான் முழு உலகத்தை மன்னிச்சிருக்கிறேன், என்னைய பாரு, எனக்கு நடந்த துரோகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அவங்கள மன்னித்ததுனால இன்னைக்கு அவர்கள் நல்ல கவனிங்க சுகமாறாங்க. அவர் ரட்சகராக மாறிட்டார். இயேசு கிறிஸ்து கிரேட்டஸ்ட் அல்கமிஸ்ட். உலகத்திலே தலை சிறந்த ரசவாதி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். தனக்கு உலகத்திலே நடந்த மிகப்பெரிய அநீதி, இயேசுவுக்கு சிலுவையில் நடந்த சிலுவை மரணம் வந்து மிகப்பெரிய அநீதி. ஆனால் அந்த அநீதியை அந்த சிலுவையில் ரத்தம் சிந்த மன்னித்து அன்பு காட்டினபடினால முழு உலகத்துக்கு ரட்சகராக மாறிட்டார். அல்லேலூயா. முழு உலகத்தையே தேவனோடு ஒப்புரவாக்குற ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அல்லேலூயா, தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, அதாவது எனக்கு மிகப்பெரிய நன்மை வரப்போகுது என்பதை மனதில் வைத்து சகித்து அவமானத்தை எண்ணாமல் மன்னித்ததினால முழு உலகத்துக்கு ரட்சகராக மாறு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னித்து அன்பாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது அந்த நபரும் சுகமாறாங்க, உங்களுக்கு நன்மை வருது, பலருக்கு உங்களை ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தீமையை உள்வாங்கி நன்மையை வெளிவிடுவது தான் ரசவாதம். தகரத்தை உள்ள வாங்கி தங்கமாக வெளியே அனுப்புறது தான் ரசவாதம். உங்களுக்கு நடக்கிற எல்லா கண்ணீரையும், அதான் போடுது சாம்பலுக்கு சிங்கம். அந்த வசனம் படிச்சிங்களா ஏசாயால? அந்த வசனம் பார்த்தீங்கன்னா முதல் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார். முதல்ல உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணுறாரு. உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ண பிறகு தான் இவங்க போய் தான் சாம்பல் என்ன மாத்துறாங்க, சிங்காரமாக மாத்துறாங்க. அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து
தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பல தலைமுறையாக வெளியே வர முடியாதபடி விஷத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க இருதய சுகமாக்கப்பட்ட நீங்க போனீங்கன்னா நீங்க அவங்க வாழ்க்கையை எடுத்து கட்டுவீங்க. கையை தட்டி கத்த மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பல தலைமுறை கொள்ளுத்தாத்தால இருந்து இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட கனெக்ட் ஆனாங்கன்னா அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புற நபரா கத்தவங்களை மாற்றுவாரு. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு மட்டும் நன்மையான நபரா இல்ல, பலருக்கு நன்மையா மாறுவீங்க. நான் என்ன சொல்லட்டுமா, என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாக வாலிப நாட்கள் எனக்கு நடந்த நிறைய நிகழ்வுகள் நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சுக்கிறேன். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த வாலிப வயசுலே இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் சரீர வேதனை கண்ணீர். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுவேன். அப்போது ஆண்டோட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய உதவியை காட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன், சபையில் போய் ஜெபம் பண்ணுவேன். என்ன நடக்குன்னே தெரில, எப்படி நடந்துக்கணும்னு தெரில. ஆனால் ஆண்டோடைய உதவியை நாடி 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 ஜெபிச்சு கர்த்தர் என்னைய அந்த இருதய சுகத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தனால இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியுது. அப்போ அன்றைக்கு எனக்கு நடந்த அந்த தீமை எனக்கு மட்டும் நன்மையாக இல்லை, பலருக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு, காயங்களை சுகமாக்குறார். என்னுடைய குடும்பத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரிய குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, யாரும் தலையிட்டால் தீர்க்கவே முடியல. கத்துச்சுனா நீ போ அப்படின்னாரு. நான் போனேன், ஜெபத்தோடு போனேன். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை கையாளும் பொழுது நான் 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 சரிப்படுத்திடுவேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஒன்றும் வேலைக்காகாது. பைபிள் போட்டுக்குது, என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் யாரும் போய் பேசினாலும் பேச்சே நடக்கலை. நானும் பாசமாக போனோம். போய் உட்காந்து பேசுகிற உடனே அப்படியே கல் மாதிரி இருந்த ஆள் தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டார். அல்லேலூயா. ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி ஆண்டவர் என்னை பயன்படுத்தினா பார்க்கும் பொழுது என்னை ஆண்டவர் ஒரு காலத்தில் என்ன செய்கிறார், இருதய சுகத்தில் நடத்தினால தான் இன்னைக்கு பலருடைய காயப்பட்ட குடும்பங்களுக்கு இப்படித்தான் தேவன் யோசேப்பை தாவீதை பயன்படுத்தி. தாவீதுடைய சங்கீதம் இன்னைக்கு நமக்கு எப்படி ஆறுதலாக இருக்குது. அவன் கடந்து போன அந்த பாதையில் தேவனுடைய உதவியோடு அன்பினாலும் மன்னிப்பினாலும் அதை கையாண்டதுனால இன்னைக்கு பலருக்கு அவனுடைய சங்கீதம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு சரணாலயமாக கர்த்தர் மாற்றிடுறார். உங்களை என்னை ஆண்டவர் அப்படி மாற்றப் போகிறார். அல்லேலூயா. சூப்பர். கடைசியாக நல்ல கவனிங்க, நீங்கள் ஆண்டவருடைய உதவியை தேட வேண்டும். இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நடந்திருக்கிற நிறைய நிகழ்வுகளை வச்சு பிசாசு உங்கள் காதில் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு வேஸ்ட்டு, நீ பாதிக்கப்பட்டவன், நீ நல்லா இல்லை, நீ சரியில்லை, நீ தப்பான நபர், நீயே ஒரு தப்பு, நீ தப்பு பண்ணிட்டேங்கிறது ஒரு ஸ்டைலு. அடுத்து பிசாசு இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை நீயே ஒரு மிஸ்டேக்கு, நீ ஒரு ராசி இல்லாதவன், நீ வேஸ்ட்டு, யூ ஆர் யூஸ் ஃபார் நத்திங், அப்படி பிசாசு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிசாசுடைய கன்ஃபெஷனுக்கு நீங்கள் சால்ரா போடுறீங்க. ஆனால் பைபிள் இந்த பக்கம் என்ன சொல்லுதுன்னா, நான் மன்னிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறேன், அவர் இனிமேல் பிரியமாய். இப்போ நீங்க சாத்தானுடைய கன்ஃபெஷனுக்கு நீங்க ஆமாஞ்சாமி போட போறீங்களா, இல்லை தேவனுடைய சத்தியத்தை நீங்க உரக்க பேச போறீங்களா? அங்கதான் இருக்குது ரசவாதம். ஏன்னா உங்களுக்கு நடந்த நிறைய காரியத்தை அவன் படம் போட்டு ஒட்டு மொத்தத்தில் நீ இதுதான், நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு தத்தி, நீ ஒரு லாய்க்கு இல்லை, நீ அழகா இல்லை, நீ நல்லா இல்லை, ஐ எம் நாட்ங்கிற ஒரு பெரிய படத்தை உங்களுக்கு அவன் காட்டி அதை சம்மதிக்க வைக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பைபிளை திறந்து பார்த்து, இல்லை நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பரிசுத்த ஜாதி, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அருமையானவன் அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் உங்களை அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிசாசு உங்களை எதிர்மறையாய் உங்களுக்கு காரியத்தை கொண்டு வர விரும்புகிறான். எல்லாவற்றிலும் தேவன் நன்மைக்கு எதுவாக அவர் உங்களை பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அணியில் எங்கே போய் நீங்கள் சேர போறீங்கிறது உங்களுடைய தீர்மானத்துக்கு விடப்படுகிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், மன்னிப்பதற்கு தீவிரமாயிருங்கள். மன்னிக்க
குயிக் டு ஃபர்கிவ். நம்ம வாழ்க்கையில் நம்மளை காயப்படுத்துகிற நிகழ்வுகள் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ நமக்கு நடந்து விடுது. அதனால் எல்லாத்தையும் அப்பப்போ மன்னிச்சு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஃப்ரீ ஆக்கிடும். இல்லாட்டினா பிசாசுடைய குப்பை களமாய் மாறிவிடும். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிறந்ததுலேருந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கை நீங்கள் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கும்போது உங்களுக்கு சுகம், உங்களுடைய சரீரத்தில் சுகம், உங்கள் ஆத்மாவில் சுகம், உங்களுக்கு நன்மை. அந்த நன்மை பலருக்கு நன்மையாக தேவன் மாற்ற விரும்புகிறார். அதுபோக உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களால் சுமக்க முடியாத ஒரு சுமை பாரமாக இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலையை கையாளும்படி நாம் வடிவமைக்கப்படவில்லை, நாம் மகிழ்ச்சியை கொண்டாடும்படி வடிவமைக்கப்பட்டவர்கள். நம்முடைய இருதயம் கவலையை தாங்காது, நம்முடைய இருதயம் சந்தோஷத்தை கொண்டாடும்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது. கவலை நம்மால் கையாள முடியாது. ஆகையால கவலை எங்கே வச்சிருங்க? கர்த்தர் மேல் வைத்து விடு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். நான் மன்னிக்க போகிறேன், நான் கவலையை கர்த்தர் மேல் வைக்க போகிறேன், எனக்கு வரக்கூடிய வழியெல்லாம் துதியாக மாற்ற போகிறேன், எனக்கு எங்கே ஹேண்டில் பண்ண முடியல அங்கே ஆண்டவருடைய உதவியை நான் கேட்க போகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை நன்மையாக மாறப்போகுது, பலருக்கு நான் நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னையிலிருந்து என்னை நோக்கி வருகிற எல்லா தீமையும் நான் என்ன மாற்ற போகிறேன்? நன்மையாக மாற்றேன். நான் ஒரு ரசவாதி. அல்லேலூயா. ஐ எம் எ அல்கமிஸ்ட். என்கிட்ட எதை கொடுத்தாலும் நான் நன்மையை மட்டுமே வெளியே கொடுப்பேன். இயேசுவை போல உங்களை மாற்றுவது தான் தேவனுடைய திட்டம். எல்லா கண்களை மூடி எழுப்பி நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தீமையை, அவமானத்தை, அநீதியை, உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய சில ஆசீர்வாதத்தை யாரோ அபகரிச்சிருக்கலாம், சொத்து உங்களுக்கு வராமல் தடை பண்ணப்பட்டிருக்கலாம், உங்களை சில திட்டமிட்டு உங்களை கவித்திருக்கலாம். எனக்கு தெரியாது. இந்த ஆலயத்துக்குள்ளே நிற்கிற உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விபரீதங்கள், சில கொடுமையான நிகழ்வுகள், வார்த்தைகள், உங்களை பார்த்து சொன்ன சில வார்த்தைகள் உங்களால் மன்னிக்க முடியல, மறக்க முடியல. அப்படிப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் இன்னைக்கு நீ பலருக்கு நன்மையாய் மாறும்படி நீ அதை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பார். கையை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, அல்ல ஆண்டவரே நான் மனதார மன்னிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் நான் இது வரைக்கும் கசப்பை வச்சதுனால என் சரீரம் நல்லா இல்லை, உடம்பில் ஆரோக்கியம் இல்லை, வலி வேதனையில் கஷ்டப்படுறேன். இன்னைக்கு நான் அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஒரு யோசேப்பாக, இங்க இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ ஒரு யோசேப்பு. சிலரை பார்த்து ஆண்டு நீ ஒரு தாவீது. சிலரை பார்த்து கர்த்தர் சொல்ற நீ ஒரு இயேசு கிறிஸ்து. நீ ஒரு காயினா இருக்க வேண்டாம், நீ ஒரு சவுலாக இருக்க வேண்டாம், நீ ஒரு யூதாஸாக இருக்க வேண்டாம். அவங்களுக்கு தீமை நடந்தது, சவுலுக்கு தீமை நடந்தது, தாவீதுக்கு தீமை நடந்தது. ஆனால் தாவீது வலியை துதியாக மாற்றினான், மன்னிக்கிறவனாயிருந்தான். யோசேப்பு அவனுக்கு வலி வந்தது, காயினுக்கும் வலி வந்தது. ஆனால் காயின் கசப்புக்கு இடம் கொடுத்து, பழி வாங்கிறதுக்கு இடம் கொடுத்து கொலைகாரனாய் மாறினான். ஆனால் யோசேப்பு அதை தேவனுடைய உதவியோடு மன்னித்தபடினாலே தேசங்களுக்கு ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா என் வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா என் வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷதாய் ஆராதிப்பே, எலோஹி
அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, ஓ அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் உயிரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் அடோனாய் இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஓ இயேசுவா ஆராதிப்பே. உங்களால் சில நபரை உங்களுக்கு மன்னிக்க முடியல, ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. இன்னைக்கு சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில சவாலாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட அந்த நபரை கொடுத்துருங்க. யுத்தம் உங்களுடையது அல்ல. ஆவியானவர் நேரடியாக சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அந்த நபரை அந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். நீங்களாக பைபிள் வசனம் இருக்குது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உண்மையான மொழிபெயர்ப்பு, எல்லாத்திலையும் கர்த்தரோடு கன்சல்ட் பண்ணு, எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கலந்து பேசுங்க, எதையும் கர்த்தர்ட்ட மறைக்க வேண்டாம். எந்த ஒரு காரியமா உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு கூட ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே எனக்கு இப்படி தோணுது,
எனக்கு இந்த மாதிரி உணர்றேன், நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், கைவிடப்பட்டது போல் உணர்றேன், ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவனோட ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. நீ ஒரு ரசவாதி, ஏன் உனக்கு இவ்வளோ போராட்டம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி அநேகருக்கு உன்னை ஒரு சரணாலயமாய் மாற்ற விரும்புகிறார். இருதயத்தை குணமாக்கி அநேக இதய காயங்களை உன்னை கொண்டு சுகமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ஒரு அல்கமிஸ்டா மாற்றுகிறார், இயேசுவை போல மாற்றுகிறார், யோசேப்பை போல மாற்றுகிறார், தாவீதை போல மாற்றுகிறார். எல்லா தீமையும் நன்மையாக மாறும். தேவனுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். குடும்பத்துக்கே உன்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். பல தலைமுறையாக இடிந்து கிடக்கிற குடும்பத்தை நீங்க கட்ட போறீங்க. கையை வைத்துங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு. பல தலைமுறையாக இடிந்து கிடந்த குடும்பங்களுக்கு அது உங்க குடும்பமாகவே இருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க வந்த பிறகு உங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாறுது. கர்த்தர் சொல்றாரு, தலைமுறையாக எங்கள் வீட்டுக்குள்ள சண்டை தான் நடக்கும், விவாகரத்து நடக்கும், இல்லை என்ன சொன்னால் வியாதியில் படுத்திருப்பாங்க, அகால மரணம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய அல்கெமிஸ்டா மாத்துறாரு. எல்லா தீமையும் உள்ள வாங்கி எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு ரசவாதியாக, ஒரு இயேசு கிறிஸ்துவாக, ஒரு யோசேப்பாக, ஒரு தாவீதாக உன்னை மாற்றுகிறார். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தினுடைய தலைமுறை சாபம் உங்கள் மூலமை மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சில காரியத்தை கர்த்தர் உள்ள ஒரு பெரிய சோத்திரமல்லி அல்கமிஸ்ட் உள்ள ஒரு ரசவாதங்கள் மாறுகிறது. உள்ளுக்குள்ள போய் எல்லாம் மாற்றத்தை எடுக்கிறது. ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்த வாழ்க்கை மாறி தீமை நன்மையினால் வெல்லுகிற வாழ்க்கையை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கேரக்டரை மாத்துறாரு. உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. உங்களுக்குள்ள தேவனுடைய பொறுமை வருகிறது, சகிப்புத்தன்மை வருகிறது. நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அன்பு மட்டுமே காட்டுகிற நபராய் மாறுகிறீர்கள். விலையேற பெற்ற முத்து. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற முத்து. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ ஒரு விலையேற பெற்ற முத்து. ஹல்லேலூயா. இரிட்டேஷன், டார்ச்சர் இதெல்லாம் சகித்து தேவனுடைய உதவியோடு அன்பினால மன்னித்து 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 தேவன் உன்னை ஒரு விலையேற பெற்ற நபராய் மாற்றுகிறார். கையை வைத்து, ஆண்டவரே, இது நாள் வரை நடந்த எல்லா தீமையும் இந்த நாளில் மாற்றம் பெறுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னையிலேருந்து இவங்க வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாக மாறப்போகுது. கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள் வரைக்கும் நடந்த எல்லா தீமையும் இன்னையிலிருந்து அது நன்மையாக மாற்றம் பெறுகிற நாளாக மாறுகிறது. இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில இனி தீமை மேற்கொள்ள முடியாது. தீமை தலை குனிந்து ஆக வேண்டும். தீமை தன்னுடைய வல்லமை இழக்கிறது. நன்மை உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆளுகை செய்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை ஆளுகை செய்கிறது. இனி உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் ஜெயிக்க முடியாது. தலையெழுத்தை மாற்றுகிறவர்கள், பட்டணத்தை கட்டுகிறவர்கள், இடிந்த குடும்பங்களை கட்டுகிற நபராக கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் சொல்றாரு, பல குடும்பத்தை நீ வாழ வைக்க போற. கையத்தட்டு, கையத்தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வாலிபர்களுக்கு, பல கணவன் மனைவிமாருக்கு கர்த்தர் உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமே மாற்றப் போகிறார். உனக்கு நடந்த எல்லா தீமை நான் வேஸ்டா விட மாட்டேன். உனக்கு நடந்த எல்லா அவமானங்களை நான் வேஸ்டா விட மாட்டேன். அதை மிகுந்த நன்மைக்கு எதுவா நான் மாற்றுவேன். அதுக்கு நான் பல மடங்கு நான் அதுக்கு வட்டியும் முதலுமா நன்மையை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு பள்ளத்தில் தள்ளப்பட்டானோ யோசேப்பு, அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான். அதை விட பல மடங்கு உயர்த்தப்பட்டான். எதையெல்லாம் இழந்தானோ யோபு 2 எத்தனையாய் பெற்றுக்கொண்டான். யோசேப்பு ஸ்தோத்திரம், ஈசாக்கு 100 மடங்கு பெற்றுக்கொண்டான். இயேசு உலகத்தையே ஆதாயப்படுத்தினார். கைகளை ஊற்றி, ஆண்டவரே, இந்த செய்திக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள்ல இருந்து தேவனுடைய அன்பு மட்டுமே என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்ல, அந்த சூழ்நிலை நான் உனக்கு உதவி செய்ய அங்கே தான் இருக்கிறேங்கிறாரு. நீ எந்த இடத்துல கஷ்டப்படுறியோ அங்கேயே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. உன்னை கைவிட்டுட்டு போடுற தேவன் அல்ல.
அங்கே இருந்து உன்னை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அதே தீமை உனக்கு நன்மையாக மாறும். அதே வீட்டுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்க முடியலையோ, எந்த வீட்டுக்குள்ளே உங்களால் வாழ முடியலையோ, அதே வீடு ஒரு சரணாலயமாய் மாறும். அநேகரை வாழ வைக்கிற வீடாய் மாறும். அநேகருக்கு அடைக்கல பட்டணமாய் மாறும். அநேகருக்கு உங்கள் வார்த்தை ஆறுதலாய் மாறும் என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென், 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மன்னிக்க சொல்லுகிறார், மன்னிக்க சொல்லுகிறார். யாரை மன்னிக்க முடியலையோ கர்த்தருடைய உதவியை கேளுங்க. அல்லேலூயா. அன்பை கேளுங்க, உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். அன்பின் ஆவி, அன்பின் ஆவி. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதற்கு பிறகு உங்க கையில ஆண்டவர் ஏராளம் தாராளமான பணத்தை கொடுக்க போறார். கத்த சொல்ல அந்த காரியம், சில சொத்துக்கள்லாம் உங்கள் கையில் வரப்போகுது. சில காரியங்கள்லாம் உங்கள் கையை தேடி வரப்போகுது. நீங்கள் கவர்ந்தெழுக்கிற நபராக மாற போகிறீங்க. உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து கொட்டுவாங்க, உங்கள் மடியில் அளந்து கொட்டுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. பல குடும்பங்களை வாழ வைக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனா தாயாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறா. நீ கஷ்டப்பட்ட நாட்களுக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லையா வட்டியும் முதலுமாய் தேவனுடைய நன்மையை கொண்டாடுகிற நாட்கள் வரப்போகுது. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல காலையில் நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து எங்களோடு ஆவியானவர் அப்பா கர்த்தாவே வித்தியாசமான ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் எடுத்து இதுவரை நடந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு அந்த தீமை நன்மையாக மாற்றுகிற ஒரு திட்டத்தினை துவங்கி இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து நன்மை பிறப்பிப்பதும் நன்மையாக மாறுவதாக நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை சரித்திரமாய் மாறப்போகிறபடியா நன்றி அப்பா. இவர்கள் அநேகருக்கு அடைக்கலமாய் சரணாலயமாய் மாறுகிறபடியா நமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்திருப்போம் இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரே முழுவதுமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.